ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபாலோ தி இடத்தோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். டே என்ன பண்ணுற? மூவ் ஆன் ஆகு. மூவ் ஆன் ஆகு. அந்த கோஸ்ட் உன் பின்னாடி தான் இருக்குது. அது உன்னை கில் பண்ண பார்க்குது. நீ மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறேன். அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆனால் டேக்கு எதுவுமே தெரியல. நான் சொல்கிறத நம்ப, அது உன் பின்னாடி தான் நிற்குது. அது உன் பின்னாடி தான் நிற்குது. கண்டிப்பாக ஒன்றை தான் அட்டாக் பண்ணும். என்ன அட்டாக் பண்ண மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணும். நீ 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 மூவ் ஆன் ஆகு, நீ மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாரி க்ரை பண்ணி அழல ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகி, ஏன்னா ஒரு பர்சன்ட்டுக்கு மட்டும் தெரியுது, மற்ற யாருக்கும் தெரிலன்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஃபீல் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜொங்கு க்ரை பண்ணி அழுறதை பார்த்துட்டு ஜின்னு டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைடா, யாருமே இங்கே இல்லைடா, ப்ளீஸ்டா நீ அழாதடா, நீ க்ரை பண்ணுற மூமெண்ட் என்னால் பார்க்க முடியலடா, ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கும் டைட்டாக ஹாக் பண்ணபடி நம்ம ஜின் எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ணால் அது இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது ஹயாங், அது இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது, மூவ் ஆன் ஆக சொல்லுங்கள், மூவ் ஆன் ஆக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஒயன் நோட் பண்ணிவிட்டு ஒயன் என்ன செய்தான்னா ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்து அதை லைட்டாக நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுற ஒயன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் நோட் பண்ணால் அவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். இது ஜஸ்ட்டு மயக்க ஊசி தான், கொஞ்ச நேரம் அவன் ஸ்லீப் ஆகட்டு. அவன் ஐஸை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் டென்ஷன் ஆகுவான். அவன் இந்த மாதிரி கஷ்டப்படுற மூமெண்ட்டை என்னாலேயே பார்க்க முடியல, உன்னாலே பார்க்க முடியுதா? முதல்ல அந்த ரோப்பை தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒயன் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணோம். ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம ஜொங்குக்கு மறுபடியும் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி அப்படியே மயங்கிடுவார். ஜொங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த ரோப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வெளியே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஒயனுமே அந்த இன்ஜெக்ஷன்லாம் வச்சுட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஜொங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணல, ஃபுல் ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் இருக்கார்ல, அதனால நம்ம சுகர் ஜின்னு ஒயின் இவங்க எல்லாருமே ரோப்பை தேடி வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி போனால் டைமே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிற மாதிரி போயிட்டு ஜொங்குக்கை நோட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போன நம்ம திரும்பவும் உள்ளே வந்து ஜொங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜொங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி, என்னடா ஆச்சு உனக்கு? காலேஜில் நீ ஃபஸ்ட் டே என்ன மீட் பண்ண சொல்ல இருந்த அந்த ஜொங்குக் எங்கே போனா? என்ன நடந்துட்டுருக்கு ஜொங்குக்? நேற்று நைட்டு கூட நீ என்கிட்ட பேசினியே, அப்படி பேசின ஜொங்குக்கு எங்கே போனா? என்ன ஆச்சு உனக்கு? அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஃபீலில் நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி நம்மகிட்டே பேசுவார். இந்த மாதிரி பேசிட்டு ஜொங்குக்கோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, ஹயாங் அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கேன், கண்டிப்பாக உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஹயாங் அதை பார்த்துப்பாரு. நான் இப்போ ரோப்பை தேடுறத விட ஹயாங்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, நீ ரெஸ்ட் எடு, நீ ஐயோ ஓப்பன் பண்ணதுக்குள்ளே உன்னோட அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனோட நான் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் இந்த ஹோல் மூமெண்ட்டை பார்க்குற அந்த கோஸ்ட்டுக்கு தான் இருக்க முடியல. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை லவ் பண்ணுறாரு, லவ் மட்டுமா கிஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க உனக்கு எவ்வளோ நெஞ்சல் தெரிந்தால் ஏன் முன்னாடியே அவனுக்கு கிஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி செம்ம கோவமாகிட்டு கோஸ்ட்டு. கோவத்துலேயே அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு, இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், நீ தாண்டா அவனை ஏதோ பண்ணிட்ட, யாரையுமே லவ் பண்ணாத ஒருத்தன் இப்படி கிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு போகலாம். அப்போ கண்டிப்பாக ஜங்குக் நீ இந்த வேர்ல்டில் இருக்கவே கூடாது. சொல்யூஷன் கொண்டு வருவானா? நீங்கள் இருந்தால் தானே அவன் சொல்யூஷன் கொண்டு வருவான். அவங்க வர சொல்ல நீ உயிரோட இல்லாட்ட அப்படிங்கிற மாதிரி கில் பண்ணதுக்கு வருமா? ஆல்ரெடி ஜிம்மில் வர அந்த கட்டான ரோப்பை கண்டுபிடிச்சிருப்பார்ல, அதை ஜின்னுக்கிட்ட கொடுத்து நேராக எல்லாருமே ரூமுக்கு தான் வருவாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம் நம்ம ஜொங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட நெக்கை அப்படி இருக்கிற மாதிரி பண்ண வருமா? இந்த மாதிரி பண்ண வேண்டாம். டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த கோஸ்ட் அப்படியே மறைஞ்சிருது. இந்த மாதிரி மறைஞ்சா நம்ம ஜின்னு தான்
டேய் ரோப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டேய் ஒன்னோட ஒன்றா சேர்த்து கட்டுடா ரோப்புக்கு பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டாக இருக்க ரோப்பை ஒன்னோட ஒன்றா கட்டி அது 2 3 சுற்றுல நம்ம ஜங்குக்கு சுற்றி கட்டி இருந்திருப்பார் அவரோட ஹேண்ட்ஸில். ஆனால் இப்போ ஒரே ஒரு தடவை கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரோப்பை டேமேஜ் ஆக்கி வச்சிருக்கு. அதை இவங்க ஜாயின் போட்டு ஒரே ஒரு அவனோட தைரியத்துக்கு அவன் கண்ணுக்கு கோஷ்ட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த ரோப்பை தற்சமயத்துக்கு கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டிட்டு ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, நீங்கள் வந்துட்டிங்களா ரோப்பு கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நாங்கள் அந்த டெம்பிளுக்கு போகணும், டெம்பிள் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த பர்சன்ஸ் எங்கேயோ போயிருக்காங்களாம், நீ ஜங்குக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, கண்டிப்பாக அந்த பர்சன்ஸ் வந்ததோட நாங்கள் ரோப்பை வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட பேரண்ட்ஸ் சொன்னால், ஐயோ என் பேரண்ட்ஸ் வேறு நிலமை தெரியாமல் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நம்ம ஜங்குக்கு விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்கிற மாதிரி ஜங்குக் பக்கத்தில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம் வந்துட்டு அங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அதான்டா எனக்கும் தெரியல ஒரு வேளை தனியாக போய் ரோப்பு தேட போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் கலாய்ச்சிட்டு அப்படியே நம்ம டேக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணோம், டே வந்து மொபைலில் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்போ அவரோட ஹயாங்க பார்க்க வந்துருக்காருல அதனால பிக் பண்ணலை. இப்போ கரெக்டாக அந்த சீக்ரெட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம டே என்ட்ராகிறாரு. வா டே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கூப்பிடவும் நம்ம டே வேகமாக போய் ஃபிலிக்ஸை ஹக் பண்ணிவிட்டு, ஹயாங் உங்களை நான் 3 இயர்ஸ்க்கு மேலே இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி எமோஷ்னல் ஆகாத, நான் இந்த மாதிரி கோஸ்ட்டு ஹண்ட்ராக இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல, அதனால நான் ஹவுஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் நீ ஹெல்ப் கேட்டதுனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இந்த காலேஜில் நடக்கிற எல்லா மூமெண்ட்டையுமே நம்ம டே சொல்கிறாரு. இப்போ என்னோடய லவ்வர் அதாவது நம்ம ஜங்குக்கு இப்போ பண்ணிகிட்ருக்காருல்ல, பயப்படுறது பார்க்குறது தன்னைத்தானையே அட்டாக் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறது கேட்டுட்டு, அந்த பையனுக்கு கோஸ்ட்டை பார்க்குற மாதிரி ஏதாவது பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், எனக்கு அது சரியாக தெரில, ஆனால் அவனோட ஹயாங் அப்படி தான் சொன்னான், சைல்ட்லேயே அவனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குதா. ஐயோ லிட்டில் பிரதர் என்ன மாதிரி பொழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் சொல்லவும், ஃபிலிக்ஸோட ஐஸுக்குமே கோஸ்ட்லாம் நல்லா தெரியும், அதனால தான் கோஸ்ட் அழிக்கிற ஹோஸ்ட் ஹண்டராக இருப்பார். இந்த மூமெண்ட்டை சொல்லிவிட்டு, கண்டிப்பாக அப்போ ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் அப்போ அவன் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். அங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குங்கிறது நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோஸ்ட்டெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா நான் என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டேனா. அப்புறம்தான் நீ சொன்ன மாதிரியான ஒரு திங்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் கோஸ்ட்டெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணாமலே இவ்வளோ டேஸ் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மேலே ஒரு மெஜிஷியன் இருப்பார்ல கோஸ்ட் ஹண்டர்ஸா, அவங்க வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு திங்ஸை கொடுக்குறாரு, அது ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி தான் இருக்குது, அதை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா இதால் அவன் ஐஸ்க்கு கோஸ்ட்லாம் தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், நீ இதை போய் அவனோட ஹேண்ட்ஸில் கட்டு, கண்டிப்பாக கோஸ்ட்டெல்லாம் தெரியாது, அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் ஹயாங், அவன் ரொம்ப பயத்தில் அவனோட ரூமில் இருக்கிறான், நான் முதல்ல இதை கொண்டு போய் ஜின்னுகிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே நடந்த மொமெண்ட்டை கண்டுபிடிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக ஹாஸ்டலுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் நைட்டு 8 o'clock ஆயிடுச்சு. இப்படி 8 o'clock போல் நம்ம டே பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம ஜங்குக்கோட ரூமில். இப்போ தான் அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ருனா இவ்வளோ நேரம் எங்கடா போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை எல்லோரும் கேட்க சொல்ல, அது ஒன்றும் இல்லை ரோப்பு மிஸ்ஸிங்கில்ல, அதான் ரோப்பு அப்படிங்கிற மாதிரி ரோப்பை தூக்கி நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இது என்ன ரோப்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக 1 by 1 கேட்டான். இவ்வளோ டேஸ் நம்ம டே வந்து சொல்லின்னு இருக்க மாட்டார், என்னோடய ஹயாங்ஸ் இந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் கோஸ்ட் ஹண்டருங்கிறத சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போவுமே அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. தன்னோட ஹயாங்னு சொல்லாமல் எனக்கும் ஒரு டெம்பிளில் ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி ரோப் கொடுப்பாங்கன்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, ரோப்பு நமக்கு எப்படியும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நான் அங்கே தான் போய் ரோப் வாங்க போனேன், இதை வேணால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கட்டி பார்ப்போம், ஒரு வேளை இதை கட்டினதுக்கப்புறம் அவனுக்கு கோஸ்ட் எதுவும் தெரிலனா நம்ம இந்த ரோப்பையும் அவன் ஹேண்ட்ஸில் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்கிறத காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி டே கொண்டு வந்த அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஜின் கட்டுறாரு, ஃபுல்லாக டைட்டாக கட்டுறாரு. கேட்டுட்டு இதை தான் நான் நம்புகிறேன், ஜங்குக்கு எப்படின்னு ஒரு 1/2 hourல ஐயை ஓப்பன் பண்ணிடுவான், நம்ம வேணால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வருவோமா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பேசுவோம். சரி ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. டைமே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி போனால்
ஒரு 1/2 மூவ் ஆன் ஆயிருச்சு. பாய்ஸஸும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நேரா ரூமுக்கு தான் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த மாரி பேசிக்கிட்டே வந்துட்டுருந்தா, நம்ம ஜங்குக் தான் 1/2 கழிச்சு ஐய ஓப்பன் பண்ணிருவார்ல, அதே மாதிரி ஐஸை ரப் பண்ணபடியே நம்ம ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணபடி பெட்ல உட்காந்துருக்காரு. பெட்ல உட்காந்துட்டு, "என்ன யாருமே என் பக்கத்தில் இல்லை, எல்லாரும் எங்கே போனாங்க?" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக, ரொம்ப டவுட்டாக நம்ம ஜங்குக் இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தா, அதே ரூமுக்குள்ளே ஜங்குக் எப்பண்டா எழுந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு அந்த கோஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். இந்த மாதிரி ஜங்குக் எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, "என்னடா எழுந்துக்கிட்டியா? ஆ நீ எழுந்துக்கணுங்கிறதுக்காக தானே 1/2 அந்த பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நீ டெத் ஆகிறத நீ ஃபீல் பண்ணணும். மயக்கத்தில் இருக்க சொல்ல உன்னை கில் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆ பெயினில் நீ துடிக்காண்டா." அப்படிங்கிற மாதிரி ஒரு நைஃபை ஹேண்ட்ஸில் தூக்குனப்படி வேகமாக வந்து ஜங்குக்கோட செஸ்ஸில் வந்து சொருக வந்தா, அந்த ரோப் அதில் உள்ள பவர், அதாவது ஃபீனிக்ஸ் கொடுத்த ரோப்பில் இருக்கிற மேஜிக் பவர் அந்த கோஸ்ட்டை மூவ் ஆன் பண்ணி தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசுனா நம்ம ஜங்குக் பயந்து போய் தான் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தவர் என்னடா நம்மளை எதுவுமே அட்டாக் பண்ணலங்கிற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த ரூமுக்குள்ளே இப்போ கோஸ்ட் இல்லை. இதை நோட் பண்ணிவிட்டு, "என்னாச்சு? இப்போ அது என்ன கில் பண்ணுற மாதிரி நைஃபை தூக்கிட்டு வந்துச்சு. ஒரு வேளை பெட்டுக்கடியில் இருக்குமோ, இல்லை கபோர்டுக்குள்ளே போயிருக்குமோ?" அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பில்லோவெல்லாம் எடுத்து ஹக் பண்ணபடி உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா, அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னுமே பயப்பட தான் செய்கிறாரு. ஏன்னா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வேளை கோஸ்ட்டு தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை ஜின் ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு பயந்து கத்துறாரு, "என்ன எதுவும் பண்ணாத" அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் உள்ளே என்ட்ராகி, "ஜங்குக்கு நீ ஐ ஓப்பன் பண்ணிட்டே?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐ ஓப்பன் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். ஜின் அப்படியே கிட்ட வந்துட்டு, "இந்த ரூமில் ஏதாவது இருக்காடா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "ஏன் ஹயாங் அப்படி கேட்குறேங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜின்னுமே ஜங்குக்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. "அந்த ரோப்பு வந்து என்னால் தான் உன் ஹேண்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிருச்சு. சாரிடா, நான் பண்ண தப்பு தான். உன்னை அன்றைக்கி பனிஷ் பண்ண சொல்ல தான் என் ஹேண்ட்ஸாலேயே அந்த ரோப்பை கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீ உனக்கு ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி ஒரு ரோப் கொண்டு வந்துருக்கான். அதுதான் இப்போ கட்டியிருக்கோம். உனக்கு இங்கே ஏதாவது கோஸ்ட்டு தெரியுதா?" அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்கவும், கொடுத்த ப்ரேஸ்லெட் வரல, அதனால் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்படி பார்த்தாலுமே எப்போவுமே லாரா தெரிகிறாரு நம்ம ஜங்குக்கு. ஏன்னா டேக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு, "இதை சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ரேஸ்லெட் வேஸ்ட்டுன்னு சொல்லி கழட்டி போட சொல்லிடுவாங்களே. ஆசையாக எனக்காக வாங்கிட்டு வந்தார்" அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, "எனக்கு எதுவுமே தெரியல" அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானா நம்ம டேயுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. "அப்பா, ஹயாங் கொடுத்த ரோப் ஹெல்ப் பண்ணியிருக்கு" அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால், லாரா வந்து நம்ம ஜங்குக்கை கில் பண்ணணும்னு நினைக்கிறாள்ல, அதனால நம்ம லாரா தெரியுறா. ஆனால் மற்ற கோஸ்ட்டுங்கெல்லாம் அந்த ரோப்போட பவருக்கு நம்ம ஜங்குக்கோட கண்ணுக்கு தெரியாது. லாரா மட்டும்தான். அதுவும் ஜங்குக் பார்க்கணும், ஜங்குக் பயத்தில் துடிக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட லுக்கை டேக்கு பின்னாடி கொண்டு வந்திருப்பான். ஆனால் நம்ம ஜங்குக் பார்க்காத மாதிரியே பேசி முடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பேசினதை கேட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனால் நம்ம ஜங்குக் ரொம்ப ஹாப்பி. பயத்தில் இருந்தவருக்கு அவ்வளோ ஹாப்பி. பெட்டில் பட்டு கிடந்துட்டு டே கொடுத்த ப்ரேஸ்லெட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டே கொடுத்த ப்ரேஸ்லெட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணிவிட்டு, அது ஏதோ மேஜிக் பவர் உள்ள ப்ரேஸ்லெட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். இவன் ஏதோ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி கிஃப்ட் பண்ண மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் இப்படிலாம் கிஸ் பண்ணாதடா, அதில் இருக்க மேஜிக் பவர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி சரி, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி வேறு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு, "ஐயோ என் மேலே எவ்வளோ கேரிங்க, எனக்கு ப்ரேஸ்லெட் கொண்டு வந்துருக்காரு" அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரே ஹாப்பியில் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பெட்டில் உருண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி உருண்டுட்ருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜின் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி, "நல்லா தானடா இருக்கிற" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஐ ஆம் ஃபைன்" அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிவிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ப்ரேஸ்லெட்டுக்கு திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு ஜின்னு காண்டாகி அந்த பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு, "பிச்சிருவேன், இந்த மவுத்து தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அது மேஜிக் பவர் உள்ள ஒரு ப்ரேஸ்லெட், சும்மா கிஸ் பண்ணி அது பவரை குறைச்சிடாத" அப்படிங்கிற மாதிரி வேறு திட்டுறாரு. "சரி ஹயாங்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்லீப் பண்ணால், இப்போ நம்ம டேயோட ரூமை தான் காட்டுது. இப்படி காட்டுனா அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, "சரி ஸ்லீப் பண்ணலாம்,
ஜங்குக்கு நார்மல் ஆகிட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி மிரர் கிட்ட வந்துட்டு நின்று அவர் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகி அந்த ஹேரெல்லாம் ரப் பண்ணபடியே நின்றுட்டு இருக்காரு. ரப் பண்ணிட்டு மிரரை விட்டு மூவ் ஆனான்னா மிரரில் இருக்கிற டே நின்றுக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த டேயோட லுக்கு மிரரில் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த லுக்கு இப்போ வரைக்கும் அப்படியே தெரியுது. ஏன்னா அது கோஸ்ட்டு. நம்ம டேய் மாதிரியே தன்னோட லுக்கை சேஞ்ச் பண்ணபடி டேயை நோட் பண்ணபடி மிரர்ல இருந்து லாரா செம்ம கோவமா டேயோட லுக்லேயே முறைக்கிறா. இந்த மாதிரி முறைச்சா நம்மகிட்ட இந்த மாதிரி ஹேரை ரப் பண்ணிட்டு இருந்தவர் என்னடா மிரரில் நம்மளோட ஃபேஸ் அப்படியே இருந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி திரும்புவாரா, டக்குன்னு அந்த லுக்கு மறையும். இப்போ அப்படியே அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜுக்கு எல்லாருமே வராங்க. நம்ம டே கொடுத்த ப்ரேஸ்லெட்னால ஜேகேயுமே கொஞ்சம் நார்மலாகி காலேஜுக்குள்ளே வராரு. மற்ற எந்த கோஸ்ட்டுமே இப்போ நம்ம ஜேகேயோட ஐஸ்க்கு தெரியல. ரொம்ப நார்மலாக எப்போது இருக்க மாதிரி வராரு. இதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு அப்பா 2 டேஸ் படுத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தான். இப்போ நம்ம டே தான் ப்ளே கிரவுண்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. டே இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே அப்படியே டே கிட்ட போகலாமாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்புறம் வேற சொல்லிட்டார்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வந்துட்டு நான் எல்லாரையும் மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த வேர்டை திங்க் பண்ணிவிட்டு நேராக டே கிட்ட வந்தவர் சுகாவா கிளாஸ் ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா இந்த மாதிரி போகிற நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸை அப்படியே நம்ம டே பிடிச்சிட்டு அப்படியே டேயை வந்து நம்ம ஜேகே புஷ் பண்ணி அவருக்கு முன்னாடி இழுத்து நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சா பாய்ஸஸ் எல்லாருமே அதே பிளேஸில் தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயை பார்க்குறாரு. இப்படி பார்த்தா என்ன வந்த உடனே சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம உன் பாட்டுக்கு கிளாஸுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசவும் அது சீனியர் குட் மார்னிங், ஏதோட்டு புள்ளி பண்ண வச்சுருக்கீங்களா என்ன, பனிஷ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் பனிஷ்மெண்ட் இருக்குது, நாங்கள் எல்லாருமே மார்னிங்லேருந்து சாப்பிடல, போ கேண்டீனில் போய் எங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வாங்க சொன்னால் ஜின்னு இதை நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் டே சும்மா இருடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி தான் பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் ஜின்னு இதை கேட்டு ஷாக்காக்கி என்ன மாதிரிடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால் சரி சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நேராக கேண்டீனுக்கு போகிறாங்க. டே சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இப்போ கிளாஸ் ரூமுக்கு போகலாம்ல சீனியர் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். டேயை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னான் ஜங்குக். அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக ஜின்னோட பிரதர் மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டே தான் அங்கே போகிற ஒரு கேலை நோட் பண்ணிவிட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். அந்த கேல் கரெக்டாக நம்ம டே கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கூப்பிடுவோம். என்னாச்சு சீனியர், இந்த கேர்ள் பார்க்க க்யூட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. க்யூட்டாக தான் இருக்கிறாங்க, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்டான். இந்த கேர்ள் பார்க்குற மாதிரி க்யூட்டாக இருக்காங்களா, அதனால இந்த கேர்ளை நான் லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன், அதான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு திங்க் பண்ணேன். ஏன்னா நீ தான் என் லைஃப்பில் ஒரு பர்சன்ட் கூட ஹாப்பியாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பேன் என்கிட்ட சொன்னியே, அதான் எனக்கு இந்த கேர்ளை பிடிச்சிருக்கு, இந்த கேர்ளை நான் லவ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாரி இப்படி வேறு நம்ம ஜங்குக்கு விருப்பத்துறாரு. இந்த மாரி பேசுகிறத கேட்டு நிஜமாலுமா உங்களுக்கு இந்த கேர்ளை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாரி அந்த கேர்ளை பார்த்து பேசினா அந்த கேர்ள் ரொம்ப ஷாக் ஆகி என்ன சீனியருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன் ஜிமினாவே ஷாக் ஆகிட்டாரு. என்னடா மச்சான் இப்படி சொல்கிற, ஏன்டா அப்படி சொன்னேன் இங்கே இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் ஜின்னுக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்கு உடஞ்சி போவானுங்கிறது நல்லாவே ஜின்னுக்கு தெரியுது. அதனால நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நேராக ஜங்குக்கிட்ட வர்றது. இந்த மாதிரி வந்தால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை சீனியர், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே இந்த பிளேஸில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மொமெண்ட்டை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக கலங்கிட்டு இருந்தாலுமே டேரியை கண்ட்ரோல் பண்ணபடியே லைட்டாக ஃபேக்காக ஒரு ஸ்மைலோட ப்ரப்போஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கார்டன் சைட் மாதிரி ஏரியா இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த பிளேஸ் முழுக்க. அங்கேருந்து 2-3 ஃப்ளவர்ஸை வேற கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுக்குறாரு. இதை தான் வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கங்கிற மாதிரி. இப்படி பண்ணுறத பார்த்துட்டு ஜின்னு காண்டாக்கி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, முதல்ல கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நம்ம ஜங்குக்கு திட்டுனா என்ன ஹயாங், அதான் நீங்கள் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அப்படிலாம் நான் ஒன்றும் உடஞ்சிட மாட்டேன்,
நீங்களாம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் இந்த மாதிரி பேசுகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜொங்குக்கு பாட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படியாடா ஆ நான் இப்போ யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா உண்மையை சொல்லு நான் இப்போ அந்த கேர்ளை இப்போ டேட்டுக்கு கூட்டு போனால் உனக்கு ஒரு பெயினாக காட்டு நீ க்ரை பண்ண மாட்ட பெயினாகவே இருக்காது உனக்கு ஹாப்பியாக இருக்கும் இந்த டே ஹாப்பியாக இருந்தா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் ஹாப்பியாக இருந்தா உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் பேசுகிறத கேட்டால் ஜொங்குக்கு ஆல்ரெடி டீரி வந்துடுச்சு இந்த மாதிரி க்ரை பண்ணப்படியே பேசுகிறத கேட்டோம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்போ ஏன்டா உன் ஐஸில் இவ்வளோ டீரி வருது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசுகிறத கேட்டு ஜின்னு காண்டாகி போட்டுன்ட்டே ஓவராக என்னோட பிரதரை டீச் பண்ணி விளையாடாத எல்லார்ட்டையும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணி விளையாண்ட அவன் உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்ட வந்து அன்றைக்கி அப்படி சொல்லிட்டான் கிஸ் பண்ணிட்டான் அதை ஒரு மூமெண்ட்டாக வச்சு இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி என் பிரதரை ஹேட் பண்ணாத நான் தான் அன்னைக்கு சொன்னோம்ல என் பிரதரும் நானும் உங்கள் கேங்கில் இருக்க மாட்டோன்ட்டு நீ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் முன்னாடி என் பிரதரை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ஜின் ரொம்ப எமோஷ்னலாக பேசினேன் ஹயாங் வாயை முட்றா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வாடாங்கிறது போகலான்ங்கிற மாதிரி ஜோங்க கூட ஆன்சர் நம்ம ஜின்னு பிடிச்சி இழுத்தேன் நம்மகிட்ட ஜொங்கு கூட இன்னொரு ஆன்சர் பிடிச்சிட்டு ஹலோ ஜேன் எங்கே இவ்வளோ வேகமாக ஏன் பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜொங்குக்கு சுகா நம்ம ஜின்னு பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஷாக்கானா அதானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினா நம்மகிட்டே நோட் பண்ணான் இந்த வேலை கேட்டுட்டு ஜின் அப்படியே திரும்பி டாங் முதல்ல என்னோடய பிரதரோட ஹேண்ட்ஸை விடு நீ ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு வேறு ஏதாவது பர்சண்ட்டை பார்த்துக்கோ அவனை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹலோ ஜின் அவன் உன் பிரதராக இருக்கலாம் இப்போ அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்டு ஏன் பாய் ஃப்ரெண்டை என்கிட்டேருந்து நீ ஏன் பிரிக்கிற முதல்ல அவன் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரியும் ஜொங்குக்கு புஷ் பண்ணி இழுக்கவும் 2 பேருமே நம்ம டே பக்கத்தில் வந்து இப்போ நிற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஜின் ரொம்ப கோமாகி டே என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா அவன் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் டே வாயா முட்றா நான் மட்டும் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அவன் ஏன் பிரதர் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓன் பிரதர் தான் பட் இப்போ அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்டு ஜங்குக் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் பேபி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டுருக்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜின்னு இன்னும் காண்டாகி நம்ம டேயை பார்த்து முறைச்சான் சும்மா மறைக்காதடா தள்ளி போடா என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட 2 பக்கம் சொல்கிறதே ஆன்சர் போட்டபடி ஃப்ளவர் ரொம்ப ஸ்மெல் அழகாக தான் இருக்குது பட் அந்த ஃப்ளவர் யார்கிட்ட போகணுங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி விளாண்டா நம்ம ஜொங்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி க்ரை பண்ணுறத பட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஷாக் ஆனோம் ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாட்டி ஆகுது இந்த மாதிரி ஆனால் இருந்தாலும் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி நான் உன்னை ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டேனோ அதான் க்ரை பண்ணுறியா ஒன்றும் இல்லை சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணி விளாட்லான்னு அந்த மாதிரி பேசினேன் சரி க்ரை பண்ணாத தெரியாமல் அந்த மாதிரி உன்கிட்ட டேஸ்ட் பண்ணி விளாண்டுட்டேன் க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுவார் அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஹக்கை நம்ம ஜங்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு நான் இன்னும் 2 டேஸில் இந்த காலேஜை விட்டு நான் என்னோட சிட்டிக்கு போயிடுறேன் உங்களை யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது என்னை விட்டுட்டு நீ அதர் சிட்டிக்கு போகிறேனுங்கிறது இதுதான் நம்ம பிளேஸ் இங்கே தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் காண்டாகி சீனியர் அன்றைக்கி தெரியாமல் உங்களை அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக தான் அன்றைக்கி அவ்வளோ ஃபர்கிவ் கேட்டுட்டோம்ல திரும்பி ஏன் அதே சொல்லி என்ன டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினேன் அட என்னோட இன்னசென்ட் பேபி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேனுங்கிறது கூடவா இன்னும் தெரியல ஃப்ளவர்ஸை நான் தான் கொடுக்கணும் அதுவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்காம 100%க்காக கொடுக்க முடியும் ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸை அப்படியே நம்ம ஜேகே பாட்டு நீட்டுறாரு நீ எப்போ அப்படிலாம் பேசிட்டு போனியோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக திங்க் பண்ணேன் நான் எந்த மாதிரிலாம் திங்க் பண்ணனோ அந்த மாதிரி ஹோல் பிஹேவியர் ஹோல் லவ் கேர் அப்புறம் உன்னோட பிஹேவியர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் உன் மேலே அட்ராக்ஷன் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே அப்புறம் நீ பேசின வேர்டு எல்லாமே என்னோடய ஹார்ட்டுக்கும் பிடிச்சிருந்துச்சி நான் அப்போவே மேலே லவ் ஃபாலின் ஆகிட்டேன் சரி கொஞ்சம் நீ இன்னொரு பர்சண்ட்டாக மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனி அதான் கொஞ்சம் உன்னை
கதற விடலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி நம்ம ஜங்குக் முன்னாடி போட் பண்ணபடி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு நீல் டவுன் போட்டபடி. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி டேயாங் நீயாடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக்குமே செம ஷாக் ஆகி ஏன் நோட் பண்ணுவார் இந்த மாதிரி நோட் பண்ணா. இப்போ அப்படியே அந்த ஃப்ளவர் பொக்கையை நம்ம ஜங்குக் வாங்குறாரு. டேயாங் உண்மையில் தானே சொல்கிறீங்க, நானே ஃப்ளவர் கட் பண்ணி கொடுத்தேங்கிறதுக்காக அதை என்கிட்ட தாரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். உண்மையிலே நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேயா, இப்போலேருந்து நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை சரி நீ கிளாஸுக்கு போ டைம் ஆச்சு எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குனுங்கிற மீதி பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி பிரிகிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சா அந்த ஃப்ளவர்ஸ் ஹேண்ட்ஸில் வச்சபடி அந்த ஃப்ளவர்ஸ் கேட்க கிச கொடுத்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கு வராரு. போதுண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா திட்டுனா பட்டியா சுகா என் லவ் எவ்வளோ ட்ரூ பட்டியா எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓவரா கட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டி நம்ம ஜங்குக் சுகா கிட்ட பேசிக்கிட்டே வருவார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்தா சுகா ஒரு ப்ரொஃபஸர் அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே கூப்பிட்றாரு. அதனால் சுகா சரிடா நான் ப்ரொஃபஸர் கூப்பிட்ருக்காரு நான் என்னென்னு பார்த்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் இப்போ நம்ம ஜங்குக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டு இருந்தா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க ப்ரொஃபஸர் தான் அப்படியே டக்குன்னு திரும்பி ஒரு ஈவலுக்குலாங்க சிரிக்கிறாங்க. கோஸ்ட்லாம் அட்டாக் ஆனால் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அந்த ப்ரொஃபஸரை நோட் பண்ணால் அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்டே நின்றுட்டு என்ன ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பிள்ளைக்கு அப்போ என்னென்னா உன்னை அந்த ரோப் சேவ் பண்ணிச்சு, இப்போ என்னென்னா அந்த ப்ரேஸ்லெட் ஒன்று சேவ் பண்ணிகிட்ருக்கா. நீ ஏன் ஹான்ஸால் தாண்டா டெத் ஆவ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் ப்ரொஃபஸரையே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த பிளேஸில் இன்னும் 2-3 ப்ரொஃபஸர்ஸ் அந்த கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரான அடுத்த செகண்ட் அந்த கோஸ்ட் ப்ரொஃபஸரோட பாடியை விட்டு வெளியே போயிருது. இந்த மாதிரி போனால் ப்ரொஃபஸருக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம பிளாக் போர்டு கிட்ட தானே நின்னோம், ஜங்குக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ப்ரொஃபஸர் மறுபடியும் போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப டவுட் ஆகுது. இந்த மாதிரி டவுட் ஆனால் இப்போ ஹாஸ்டலில் தான் ஜங்குக்கோட ரூமில் தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான் அந்த கோஸ்ட்டு திரும்ப சொல்கிற வேலையே திரும்ப நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒருவேளை இந்த ப்ரேஸ்லெட்டால் தான் நம்மக்கிட்ட அந்த கோஸ்ட்டால் வர முடியலையா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரோப் இருந்துச்சு அதனால தான் வர முடியலையா, நம்மளை கில் பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. எதுக்காக நம்மளை கில் பண்ணதுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். டைம் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஜின் நோட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நாங்கள் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட போகிறோம், ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியல, காலேஜிலேருந்து இவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஜின் நேராக மற்ற பாய்ஸஸோட ரூமுக்கு போய் நம்ம சாப்பிட போகலான்னுங்கிற மாதிரி பேச போனோம். இப்போ நம்ம டே தான் காட்டுது. டே அவரோட ரூமில் தான் ரெடி ஆகிட்டு சாப்பிடலான்னுங்கிற மாதிரி வெளியே வர சொல்ல நம்ம ஃபிலிக்ஸ்ட்டு கால் வரும். அதை நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்மகிட்ட அவரோட ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹயாங்